இன்றைக்கி நம்ம சேனலில் புளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் காஞ்சிடுச்சு. தேவையான அளவு கடலை எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்றேன். கடுகு வெடிஞ்சு வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்றேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இந்த வேலையில் கடலைப்பருப்பை நான் சேர்த்துட்றேன். அதோட கூடவே உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்றேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. அது பொன்னிறமாக ஆகட்டும். இது வந்து கடலெண்ணெய்ன்றதுனால நல்லா பொங்கி வருது. அது கடலெண்ணெய் உடலுக்கு ஆரோக்கியமானது. இப்போ வேர்க்கடலையே அதோடு கூட சேர்த்துட்றேன். ஏன்னா கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ரொம்பவே வந்து கொஞ்சிதனா கருகின போல் ஆகிடும். அதனால் இப்போவே வேர்க்கடலையே நான் சேர்த்துட்டேன். எல்லாமே பொன்னிறமாக மாறி வரட்டும். அது அப்படியே பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது. கலரெல்லாம் கூட கொஞ்சம் மாறி வந்துட்டு இருக்குது. இந்த வேலையில் பூண்டை சேர்த்துட்டேன். ஒரு 10-12 போல் பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டேன். கூடவே ஒரு சிறு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்றேன். லைட்டாக அது கொஞ்சம் அதுக்கு வச்சுக்கலாம். எல்லாமே கலர் மாறிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கருவேப்பிலை சேர்த்துடலாம். காலி மிளகாவும் கூட சேர்த்துடுறேன். காலி மிளகாவும் ஏன் லாஸ்ட்டு சேர்த்தேன்னா அது எல்லாமே பொரிஞ்சு வர்றதுக்குள்ளே அது வந்து கலர் மாறிடும். அதனால தான் நான் இப்போ சேர்த்துட்டேன். எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சலை ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சல் அதை நான் அதோட கூட சேர்த்துட்றேன். மஞ்சள் சேர்க்கலை. மஞ்சள் சேர்க்காம தான் நம்ம இன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடரை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது பத்தலைன்னா பிறகு சேர்த்துக்கலாம் உப்பு. இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா சுண்டி வரட்டும். புளிக்குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சா பார்க்கலாம். நல்லாவே கொதித்து வந்துட்டு இருக்கு. நல்லா சுண்டிடுச்சு. எண்ணெய்லாம் கூட நல்லா திரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். அதான் சாதம் கொட்டி கிளறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்க எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துட்டு இருக்குது. சூப்பராக திக்காயிடுச்சு. இந்த வேலையில் நம்ம என்ன பண்ணலான்னா சாதத்தை கொட்டி கிளறிக்கலாம். சிறிது நேரம் இது ஆறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான புளி சாதம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை கொட்டி கிளறிக்கலாம். சாதத்தை மொத்தத்தையும் போட்டுடுறேன். பிறகு பார்க்கலாம். சாதம் மொத்தத்தையும் போட்டுட்டேன். இப்போ கிளறிக்கலாம். கிளறிடுறேன். கொட்டி நல்லா கிளறியாச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்டெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இந்த சாதத்தை செய்யறதுனா மஞ்சள் போடாமல் செய்யணும்னா, அதாவது பழைய புளியில் செஞ்சால் அந்த கலர் நல்லா தெரியும். இது புது புளின்றதுனால அந்த அளவுக்கு கலர் சரியாக தெரியல. பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். புளி சாதம் சூப்பராக வந்திருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுதினம் புதுசு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.